நம்ம அதை ஃபாலோ பண்ண வேண்டாங்க. நம்ம இதையே சரியா பண்ண முடியுமா அப்படிங்கிறதா ஒரு விஷயம். சரியா பண்ணக்கூடாதுங்கிறது இப்ப திட்டமிடல் ஆயிருக்கு. ஒரு கட்சியை சொல்லல, அனைத்து கட்சிகளும் அதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இப்போ ஒரு கட்சி ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவங்களுக்கு சில இது பண்ண முடியும். ஆமா, இல்ல அவங்க ஆளுமைப்படுத்த முடியும். அப்ப ஆளுமைப்படுத்தப்படும் போது அந்த காவல்துறை அவங்களை என்ன பண்ணுவாங்க, இங்கிட்ட அடிப்பானுங்க அங்கிட்ட அடிப்பானுங்க. ஒரு காவல்துறையும் ஸ்ட்ரைட்டா செயல்படும், எல்லாமே ஸ்ட்ரைட்டா செயல்படும். அதனாலதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி 8 மாதங்கள் எந்த திட்டங்களையும் செயல்படுத்தக்கூடாதுன்னு கொண்டு வர்றாங்க. மக்களுக்கு போய் புது திட்டத்தை போட்டு அட்ராக்ட் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்றேன், 5 மாசங்களே முழுக்க டிசால்வ் பண்ணிடுங்க. 5 வருஷம் முடிஞ்சுல, 5 மாசம் தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இப்ப அமைச்சர் இல்லாட்டி துறை நகராத. 5 மாசம் மக்கள் பிரதிநிதி 5 மாசம் கம்ப்ளீட்டா வேற ஒரு சிஸ்டத்துக்கிட்ட ஒப்படைச்சு. இதுக்கு சம்பந்தப்படாத எலெக்ஷன் கமிஷனுக்கு ஸ்டாஃப்ஸ் கிடையாது, தெரியுமா இல்லையா உங்களுக்கு? எலெக்ஷன் கமிஷனுக்கு கொஞ்சம் பேர் தான் ஸ்டாஃப்ஸ். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தானே சார், டீச்சர்ஸா இருக்காங்க. அவரை கூப்பிட்டுவாங்க, போலீஸ்காரர்கள், அவங்க யாரு? அப்போ நீ எலெக்ஷன் பாடி இருக்கு பாத்தீங்களா, அந்த சிஸ்டமே அந்த 5 காலங்கள் நெருங்க முடியாத ஒரு, எனக்கு விருப்பே இருக்கக்கூடாது, நான் விருப்புள்ள ஆளே அங்க உள்ள இருக்கக்கூடாது, இவர் இந்த கேண்டிடேட் எனக்கு வேண்டியவர், இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர ட்ரை பண்ணோம்.